2021 ஒரு திமுக நிர்வாகி, எனக்கு நல்லா தெரியும் அவரும் இந்த வீடியோ பார்ப்பாரு. அந்த திமுக நிர்வாகி 2021 அவர்கிட்ட இருந்தது வெறும் ஒரே ஒரு புல்லட். 2026 இப்ப தேர்தல் நடக்கும்போது அவர்கிட்ட இருந்த வண்டி தார். நம்மளாம் நினைச்சா கூட வாங்க முடியாது. ஒரு சாதாரண திமுக நிர்வாகி கிட்ட புல்லட்ல இருந்து தாருக்கு போறாங்கன்னா அப்ப அது ஊழல் ஆட்சி இல்லாம என்ன ஆட்சிங்க? அந்த ஆட்சிக்கு முட்டு கொடுத்துட்டு சமூக ஆர்வலர் என்ற போர்வையிலையும் ஊடகவியலாளர் என்ற போர்வையிலையும் வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. போன ஆட்சியில நீங்க பேசியிருந்தீங்கன்னா ஏன் பேசல? போன ஆட்சியில யூபிஐ கிரெடிட் ஆகலையா? இப்ப யூபிஐ கிரெடிட் ஆகுதா? மக்களே, தொடர்ந்து சாமானியனாக நம்ம எல்லாருமே அரசியல் பேசுவோம். இதுல இவங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, திமுக ஒண்ணுன்னா அதிமுக எதிர்த்து பேசுவோம், அதிமுக ஒண்ணுன்னா திமுக எதிர்த்து பேசுவோம். இப்ப இவங்க 2 பேரையும் தாவேகாவை அடிக்கும் போது வெறும் தாவேகா தொண்டர்கள் மட்டும் வெளியே வரல, பொதுமக்களே வெளியே வராங்க. அதுதான் இவங்களால டாலரேட்டே பண்ண முடியல. எந்த கட்சி சார்பும் இல்லாத ஒரு சாமானியன் வெளியே வந்து பேசினா அவனையும் அசிங்கமா பேசுறது, வாடா உங்க ஏதாவது வருதுங்க சொல்லிடுவோமோன்னு மரியாதை கொடுங்க. அது எல்லளவும் தெரியாதா? எல்லளவு கூட சொல்லி தரலையா உங்களுக்கு? ஒருத்தர் கூடவா? ஒரு உடன்பிறப்பு கூடவா? மரியாதை கொடுங்க. எதிர்க்க இருக்கிறவங்களுக்கும் சுயமரியாதை இருக்கு, சுய சிந்தனை இருக்கு. உங்களோட சிந்தனையை எங்களுக்குள்ள புகுத்தாதீங்க. அதே சமயத்துல உங்களை மாதிரி வேணாம் அந்த கூட்டத்தை நாங்க எங்களை செக்யூர் பண்ணிக்க தான் நினைக்கிறோம். அதுக்குதான் அரசியல் பேசுவேன். எந்த திமுக உடன்பிறப்பு சொன்னாலும் சரி, யார் எனக்கு கமெண்ட் போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ஒரே கமெண்ட் தான் நம்மளுக்கு ரிப்ளை வரும். தங்களின் பொன்னான நேரத்தை செலவு செய்ததற்கு நன்றி. பிகாஸ் டைம் இஸ் ப்ரீஷியஸ். அந்த டைம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணதுக்காக நம்ம அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும், அவ்வளவுதான். ஆனா வார்த்தைகள் ஏடாகூடமா தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சொசைட்டி தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சொசைட்டி தான் திமுக அதிமுக உருவாக்கி இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சொசைட்டியை தான் இப்ப நம்ம கிளீன் பண்ணணும். தன்மையான பதில்கள், அடாவடித்தனம் இல்லாத மனிதர்கள், உயர்ந்த சிந்தனை, அதுதான் பார்ப்பனிய சிந்தனை. அது திமுகல வேறொன்று கிடக்கு. திமுகல இருக்கிற ஒட்டுமொத்த உடன்பிறப்புகிட்டே இருக்கு. நம்ம தான் வசந்தவங்க.